ஸோ உங்கள் காரில் 10,000 கிலோமீட்டர் ஓட்டியுமே இன்னும் வண்டியை சர்வீஸ் பண்ணாமல் இருக்கீங்களா? அப்போ உங்கள் வண்டியில் என்னென்ன ப்ராப்ளம் வருன்றதை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் வண்டியில் 10,000 கிலோமீட்டர் ஓடியுமே இன்னும் நீங்கள் ஆயில் சர்வீஸ் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் வண்டி நல்லா ஓடுது, நீங்கள் ஹாப்பியாக தான் இருப்பீங்க. ஆனால் வண்டியோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா நாளடைவில் டேமேஜ் ஆயிருன்றது உங்களுக்கு இப்போ தெரியாது. இன்ஜின் ஆயில் பார்த்தீங்கன்னா பழசாயிருச்சுன்னா அதோட லூப்ரிகேஷன் பார்த்தீங்கன்னா போயிடும். ஸோ லூப்ரிகேஷன் போன உடனே வண்டியில் பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து அதிகமாகுங்க, டெம்பரேச்சரும் சீக்கிரமாகவே இன்க்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா உங்கள் வண்டியில் ஹெட் வேலை வரும். ஹெட் வேலை வந்தால் கிட்டத்தட்ட 30,000 to 40,000 வரைக்கும் செலவு வச்சிருங்க. வண்டியில் 10,000 கிலோமீட்டர் போய் ஏர் ஃபில்டரை பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணாமல் இருக்கீங்களா, இல்லை ஏர் ஃபில்டரை சேஞ்ச் பண்ணாமல் இருக்கீங்கன்னா என்னென்ன ப்ராப்ளம் வரும் தெரியுமா? ஏர் ஃபில்டரை சேஞ்ச் பண்ணல அப்படின்னா உங்கள் வண்டியோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆகும், உங்கள் வண்டியோட பிக்கப் பார்த்தீங்கன்னா டல்லாக இருக்கும். அது இல்லாமல் வண்டியில் பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்மோக் வர வாய்ப்புகள் இருக்கு. நம்ம எப்படி காற்றை சுவாசிக்கிறோமோ ஸோ அதே மாதிரி வண்டி பார்த்தீங்கன்னா காற்றை சுவாசிக்கிற இடமே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஏர் ஃபில்டர் தாங்க. அதனால ஏர் ஃபில்டர் அழுக்கா இருந்துச்சுன்னா தட்டி போடாம தயவு செஞ்சு அதை புதுசு மாற்ற பாருங்க. இப்போ நான் சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா புது வண்டிகளுக்கு. இதே பழைய வண்டி ஒரு 5 வருஷம் 20 வருஷம் பழைய வண்டியில் நீங்கள் 10,000 கிலோமீட்டர் ஓடியுமே நீங்கள் ஆயில் சர்வீஸ் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஒஸ்ட் கேஸ்ல அந்த வண்டி பார்த்தீங்கன்னா இன்ஜின் சீஸ் ஆகிறது கூட வாய்ப்புகள் இருக்கு. 2,000 3,000 நீங்கள் சேவ் பண்றேன்னு சொல்லி 40,000 50,000 செலவழுத்து விட்டுறாங்க. ஸோ 10,000 கிலோமீட்டர்ல ஆயில் சேஞ்ச் பண்றதை விட்டுட்டு 8,000 கிலோமீட்டர்ல சேஞ்ச் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க.